சொந்த சாதிக்காரங்களே கொலை செய்வதற்கு ஆள் எழுப்பினார் என்று வேல்முருகன் ஒப்புதல் வாக்குமூலம் பல இடங்களிலே கொடுத்திருக்கிறார். நான் சொல்லலை. அவரை கொள்றதுக்கு ஆள் வச்சது, பேராசிரியர் தீரனை கொள்றதுக்கு ஆள் வச்சது, ஏகே நடராஜனை கொள்றதுக்கு ஆள் வச்சது, கருணாநிதினு ஒருத்தரை கொள்றதுக்கு ஆள் வச்சது, இதெல்லாம் அவங்களே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நான் சொல்லலை, ஒரு நாள் நான் சொன்னது கிடையாது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் நான் பேசுறது இல்லை. இப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நான் யூகம் பண்ணி பார்த்தால், திருமாவளவனை ஏன் நடமாட விடுறீங்க, அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்காக வந்து என் மீது அபாண்டமான பழியை சுமத்துகிறார். நான் சொல்றேன், இதெல்லாம் தினமலரிலையும் தினமணியிலையும் மற்ற பத்திரிகைகளிலும் வந்த செய்தி. என்னைக்காவது நான் வந்து இதுக்கெல்லாம் ராமதாஸ் காரணம் சொல்லியிருக்கிறேன்னா? குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக 21 லட்சம் மோசடி. சென்னையில் பாமக மகளிர் அணி நிர்வாகி கைது. ஒரு 21 லட்சம் மோசடி செஞ்சுதான் வந்திருக்கு செய்தி. என்ஜினியர் வக்கீல்களுக்கு படித்தவர்கள் போல் போலி சான்றிதழ்கள் தயாரித்து கொடுத்த பாமக மகளிர் அணி துணைத் தலைவி கைது. தமிழ்நாடு முழுவதும் 15 ஊர்களில் நிறுவனம் தொடங்கி கோடிக்கணக்கில் பணம் சுருட்டியது கண்டுபிடிப்பு. ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்திருக்குது. அடுத்த முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு பக்கத்தில், எதிர்கால முதலமைச்சர். கொடைக்கானலில் கஞ்சா விற்பனை. உலகமகா யோகிய சிகாமணிகள் பாமக நகர செயலாளர். மலைகளின் இளவரசி என்று வர்ணிக்கப்படுகிற கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கஞ்சா மற்றும் போதை காளான் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் போலீசார் கொடைக்கானல் அப்பர் லேக் வியூ பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையில் இருந்து வந்த சுற்றுலா பயணி ஒருவர் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்தார். இருந்ததை போலீசார் பார்த்தனர். அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் கொடைக்கானல் நகர பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் சங்கு முருகன் என்பவரிடம் கஞ்சா வாங்கியது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சங்கு முருகனை போலீசார் நேற்று கைது செய்தனர். அவரிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தார்கள். உலகமகா யோகிய சிகாமணி. குடிபோதையில் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. சிறுமி கற்பழித்து கொலையில் கைதான பாமக பிரமுகர் வாக்குமூலம். இதுக்கு நான் வந்து ராமதாஸ் காரணம் சொன்னேனா? என்னைக்காவது நான் பேசியிருக்கிறேன்னா? குடிபோதையில் இருந்தவன் சிறுமியை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்று பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. அவனே கொடுத்த வாக்குமூலம். பாமக பிரமுகர், அவன் பேரு பூபதி, என்ன ஊருன்னு தெரியல, எழுத்து கிளியரா இல்லை. சென்றாயம்பாளையம், வாழப்பாடி பக்கத்தில் சென்றாயம்பாளையத்தை சார்ந்த பூபதிங்கிறவன் வந்து ஒரு சிறுமியை வன்புணர்ச்சி செய்து கொலை செய்திருக்கிறான். போலீஸ் கைது செய்திருக்கிறது. இதற்கு எப்படி பாமக காரணம்னு நான் சொன்னேனா? டாக்டர் ராமதாஸ் காரணம்னு சொன்னேனா?